கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னா ரிவர்ஸ் தி நம்பர். அது ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் பார்த்துருவோம். அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ஆன்லைன் கம்பைலரில் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா, இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க 1 2 3 4ன்னு. இதை அவுட்புட் எப்படி வரும்னா 4 3 2 1 இப்படி ரிவர்ஸாக வரணும். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் பார்த்துருவோம். இப்போ while number greater than 0 remainder is equal to number modulus 10 reverse equal to reverse 10 plus r. இதுக்கப்புறம் n is equal to n divided by 10. இதான் லாஜிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ while இப்போ நம்பர் 1 2 3 4 இருக்குது. அது கிரேட்டர் தென் 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்படி ட்ரூ ஆச்சுன்னா இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 2 3 4 மாடுலஸ் 10 இப்படி போட்டோம்னா இதோட ரிமைண்டர் 4 கிடைக்கும். இது இட்ரேஷன் 1. அப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 10 ப்ளஸ் ஆர் இதான் கொடுத்துருக்கோம். இப்போ ரிமைண்டர் 4 கொடுத்தாச்சு. 0 × 10 0 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4. அப்போ ரிவர்ஸ் என்னென்னா 4. அடுத்தது இட்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று விட்டுட்டோம். 1 2 3 4 டிவைட் பை 10 டிவைட் பண்ணோம்னா 1 2 3 கிடைக்கும். இப்போ n is equal to 1 2 3. இப்போ இட்ரேஷன் 2ல் என்னென்னா திரும்பி அதே மாதிரி அடுத்த இட்ரேஷன் வரும். 1 2 3 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 2 3 மாடுலஸ் 10 இப்படி போட்டோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். அப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 4 × 10 + 3. இப்போ 4 10s are 40 40 + 3 43 கிடைக்கும். அப்போ ரிவர்ஸ் என்னென்னா 43ன்னு வந்துருச்சு. இப்போ n is equal to 1 2 3 divide by 10. இதை டிவைட் பண்ணோம்னா 10 12s are 120. அப்போ கடைசியில் 12 கிடைக்கும். இப்போ n is equal to 12. அடுத்தது இட்ரேஷன் 3 வரப்போகுது. இந்த இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 12 மாடுலஸ் 10 ஈக்குவல் டு 2. இப்போ இது ரிமைண்டர் 2 கிடச்சிருக்கு. அப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 43 மல்டிப்ளை ஆஃப் 10 + 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 430 வரும். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 432 கிடச்சிருக்கு. அப்போ ரிவர்ஸ் என்னென்னா 432. அதே மாதிரி அடுத்தது n is equal to 12 டிவைட் பை 10. 10 1s are 10. அதனால் 1. இப்போ n is equal to 1 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த இட்ரேஷன் பார்க்க போகிறோம். இட்ரேஷன் 4. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் 10 ஈக்குவல் டு 1. அப்போ ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. அப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 432 கடைசியாக கிடச்சிச்சில்ல, அது நம்ம இங்கே போட்டுக்கிறோம். × 10 + 1. இப்போ கிடச்சிருக்க ரிமைண்டர் என்னென்னா 1. அதனால் நம்ம 1 கொடுத்துருக்கோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4320 வருது. ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 403,021. அப்போ நமக்கு ரிவர்ஸ் வேல்யூ என்னென்னா 403,021 கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தது வராது. அதனால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். இதோட இன்னும் ஸ்டாப் ஆகுது. கைஸ், நம்ம ரிவர்ஸ் நம்பரை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கம்பைலரில். இப்போ என்னென்னா import java.util.scanner. அதாவது ஸ்கேனர் நம்ம இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோன்னா
இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்கேனர் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி system.out.print என்டர் தி நம்பர் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்காண்டி நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது வந்து 0ன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இங்கே வச்சுக்கிறோம். அதே மாதிரி ரிமைண்டர் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வைல் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் ரிமைண்டர் வந்துட்டு மாடுலஸ் 10ஆல் இதாகும். அதே மாதிரி ரிவர்ஸ் வந்து ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக 0 சொல்லிட்டேன். இப்போ 0 ஸ்டார் இன்ட்டு 10 + ஸ்டார்ன்ற மாதிரி ரிமைண்டர் மாதிரி இது வந்து வேலை செய்யும். அதே மாதிரி n நம்பர் டிவைடட் பை 10 போட்டுட்டு இந்த லூப் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் இது வந்து முடிகிற வரைக்கும். கடைசியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்கிட்ட இது நம்பர் கேட்குது. 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்து என்னென்னா 4 3 2 1. அவ்வளோதான் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.